Hi students, இன்னைக்கு வந்து நம்ம 10th standard unit 3 thermal physics lesson வந்து பார்க்க போறோம். Okay? So thermal அப்படினாலே is nothing but heat. Okay? So இந்த lessonல வந்து நம்ம causes of heat, heat energy எப்படி transfer ஆகுது, heat உடைய effect என்ன இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம introductions பார்க்கலாம். ஓகேவா? So first heat energyங்கிறது என்ன அப்படின்னா இத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா heat energy or thermal energy அல்லது heat நம்ம இந்த மூணு விதத்துல எப்படினாலும் சொல்லிக்கலாம். மூணுக்கும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? சோ நீங்க சிம்பிளா ஹீட்னு சொல்லலாம், இல்ல ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம், அல்லது தெர்மல் எனர்ஜி. இது மூணுக்குமே மீனிங் வந்து சேம் தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வேர்ல்ட்ல எந்த சப்ஸ்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் that is made up of atoms and molecules. இல்லையா? சோ இது வந்து என்ன பண்ணுனா இந்த atoms and molecules வந்து நேச்சுரலாவே நமக்கு அப்படியே கொஞ்சமா வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அது பார்க்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல உள்ள atoms and molecules வந்து நமக்கு வைப்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த வைப்ரேஷன்ஸ்னால இந்த மோஷன்ஸ்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா we'll get some energy. So that energy is thermal energy. Okay? So நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் okay? So if you consider any substance அந்த சப்ஸ்டன்ஸ்ல உள்ள பார்ட்டிகல்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ்ல உள்ள மாலிகூல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஸ்மால் மோஷன் அந்த இடத்துல ஸ்லைட் மோஷன் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? சோ அந்த எனக்கு மோஷன்ல இருக்கறனால என்ன ஆகுதுன்னா we are getting some energy. So that energy is thermal energy or heat energy or heat. ஓகேவா? சோ இன்னும் கொஞ்சம் டீப்பா இத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், இட்ஸ் மூவிங் ஹியர் அண்ட் தேர் இல்லையா? சோ இந்த மாலிகூல்ஸ் வந்து நமக்கு வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த மாலிகூல்ஸ் வந்து மூவ் பண்றனால அல்லது வைப்ரேட் பண்றனால ஆர் அந்த மாலிகூல்ஸ் மோஷன்ல இருக்கறனால நான் என்னன்னு சொல்லலாம், this molecule is possessing the kinetic energy சொல்லணும். இல்லையா? So this molecule or this particle is possessing the kinetic energy. So kinetic energy is nothing but it is the form of energy of the particle has due to the reason of its motion. Okay? So ஒரு பார்ட்டிகல் வந்து அவங்க மோஷன்ல இருக்குறாங்க அப்படின்னா they will get the kinetic energy. ஓகேவா? சோ அப்ப இந்த மாலிகூல்ஸ் வச்சு நம்ம என்னன்னு சொல்றோம், it is possessing the kinetic energy because it is in motion. ஓகேவா? சோ இதே நான் ஹோல் சப்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணும்போது அந்த எனர்ஜியை நான் என்னன்னு சொல்லிட்டேன், தெர்மல் எனர்ஜி சொல்லிட்டேன். ஓகே? ஆனா நான் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஒவ்வொரு பார்ட்டிகலையும் நான் கன்சிடர் பண்ணும்போது அது என்னன்னு சொல்றேன், it possesses the kinetic energy சொல்றேன். புரியுதா? சோ இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் நான் எடுக்கும்போது நம்ம என்னன்னு சொல்றோம், it possesses the kinetic energy because it is in motion அப்படின்னு சொல்றோம். But the whole substance, the whole body or the whole object எடுக்கும்போது நம்ம அங்க என்ன எனர்ஜி சொல்றோம், thermal energy. Okay? So அப்ப என்ன எடுத்துக்கலாம் நம்ம, thermal energy of an object. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய thermal energy is nothing but kinetic energy of the individual molecules. Okay? So kinetic energy of the individual molecules. புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட் உடைய தெர்மல் எனர்ஜி நம்ம எதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள இண்டிவிஜுவல் தனித்தனி மாலிகூல்ஸ் உடைய கைனடிக் எனர்ஜி. புரியுதா? ஓகே. சோ இந்த லைன் அர்த்தம் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா we are considering a vessel with a water. ஓகே? சோ நம்ம வந்து ஒரு வெசல் எடுக்கிறோம், it has water. ஓகே? So இப்போ இந்த vessel has the atoms and molecules இல்லையா? சோ அந்த வெசல்ல வந்து atoms and molecules வைப்ரேட் ஆயிட்டே இருப்பாங்க, நமக்கு பார்க்க தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி இருக்கிற வாட்டர்லயே என்ன ஆகுது, மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இத என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்றோம். இது வந்து ஒரு ஸ்டவ்ல எடுத்து வச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்க. ஓகே? சோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சாச்சு, நல்லா ஹீட் போயிட்டு இருக்கு. சோ இப்போ என்ன ஆகுது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாக்குறப்ப இந்த தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கும் இல்லையா? சோ இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்ல தூக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த வெசல்ல உள்ள வாட்டர் வந்து நல்லா நமக்கு சூடாயிடும். ஓகேவா? சோ எப்படி இது சூடாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
So see, the atoms and molecules in the vessel, it starts vibrate. ஆல்ரெடி வைப்ரேஷன்ல இருக்காங்க. இப்போ நம்ம நல்ல இந்த இடத்துக்கு ஹீட் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது? நல்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேட்டை விட இப்ப நல்லாவே வைப்ரேட் ஆகுது. அப்போ வைப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்தோம்? தெர்மல் எனர்ஜி கிடைக்குது. ஓகே, இந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணும்னா, இந்த வாட்டர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் போய் வைப்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ இந்த வெசல்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எப்போ வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிறத விட இப்ப அதிகமா வைப்ரேட் ஆகுறாங்க. சோ ஆகும்போது என்ன ஆகுது? we get the energy. that energy is known as the thermal energy. அந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, it helps the atoms and molecules in the water to vibrate. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அவங்க வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம தொட்டு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் ஆல்ரெடி இதுல லைட்டா வைப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். அப்ப தொடும்போது உனக்கு சூடா ஃபீல் பண்ணியா? கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சூடு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கையை நம்ம தொட்டு பார்த்தோம்னா தான் அதிகமான சூடு நம்மளுக்கு வருது. சோ ஏன் வருது அப்படின்னா, இப்போ அங்க உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதிகமா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது with the help of the thermal energy. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்ப செகண்ட் ஸ்டேட்க்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? ஏன் அப்படின்னா இப்ப இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? தெர்மல் எனர்ஜி கிடைச்சிருக்கு. ஓகே, சோ அப்ப எவ்வளவு எனர்ஜி தெர்மல் எனர்ஜி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வைப்ரேட் ஆவாங்க. ஓகே, அப்ப தெர்மல் எனர்ஜினா என்னன்னு தெரியுதா? இவங்கள வந்து சூடு பண்றதுக்கு அல்லது இவங்கள வைப்ரேட் பண்றதுக்கு நம்ம கொடுத்த எனர்ஜி தான் தெர்மல் எனர்ஜி. ஓகே, இவங்க நல்லா இப்ப நல்லா கொதிக்கிறாங்க அப்படின்னா இங்க இருந்து எனக்கு தெர்மல் எனர்ஜி நிறைய போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதே வெசல், அதுல நம்ம வாட்டர் எடுத்திருக்கோம். ஓகே, சோ இந்த கேஸ் ஸ்டவ்க்கு பதிலா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கேண்டில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு சின்ன ஃபிளேம் வைக்கிறோம். ஓகே, சோ அப்ப இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் பண்ணும். ஆனா இங்க கிடைச்ச அளவுக்கு எனர்ஜி இது கொடுக்குமா? கொடுக்காது கண்டிப்பா, இல்லையா? சோ இங்க நம்மளுக்கு நிறைய எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆச்சு. சோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நல்லா வைப்ரேட் ஆச்சு. பட் இங்க எனக்கு அந்த அளவுக்கான இதை ஹீட் பண்றதுக்கான எனர்ஜி எனக்கு இங்க இருந்து போயிருக்காது. ஓகேவா? சோ அப்ப எனக்கு இங்க என்ன ஆகுது? ஹீட் எனர்ஜி இஸ் லெஸ். ஓகே, இந்த இடத்துல உள்ள எனர்ஜி வந்து எனக்கு லெஸ்ஸா இருக்கு. பட் இங்க வந்து ஹீட் எனர்ஜி எப்படி இருக்கு? இஸ் மோர். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப ஹீட் எனர்ஜினா என்னன்னு இப்ப தரவா தெரியுது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர். நம்ம ஹீட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது கூட நம்ம இன்னொன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, சோ டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பட் ஹீட் எனர்ஜிங்கிறது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைப்ரேட் பண்றதுக்கு எனர்ஜி கொடுக்கறாங்க, அதுதான் வந்துட்டு ஹீட் எனர்ஜி. ஓகேவா? சோ டெம்பரேச்சர்ங்கிறது இஸ் நத்திங் பட் த மெஷர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. டெம்பரேச்சர்ங்கிற கான்செப்ட் வேற, ஹீட் எனர்ஜிங்கிற கான்செப்ட் வேற. பட் ரெண்டுமே இன்டர்லிங்க்ட். ஓகே, சோ டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் மெஷரிங் த ஹீட் எனர்ஜி. இங்க ஹீட் எனர்ஜி எவ்வளவு எனர்ஜி கொடுக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்கு, இங்க வந்து கம்மியான ஹீட் எனர்ஜி இருக்கு நம்ம சொன்னோம். இந்த ஹீட் எனர்ஜியை மெஷர் பண்றது. சோ இப்ப நம்ம வந்து வார்த்தையில சொல்லிட்டோம் இங்க அதிகமா இருக்கு இங்க கம்மியா இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்றது அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஹீட் எனர்ஜியை we can easily measure. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உனக்கு தெரியும் இங்க எனர்ஜி அதிகமா இருக்கு. அப்ப இங்க உள்ள மாலிகுல்ஸ் எப்படி இருக்கு? அதிகமா வைப்ரேட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நான் ஒரு தெர்மோமீட்டர் வச்சு இதை மெஷர் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரீடிங் கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப இங்க எவ்வளவு வைப்ரேட் ஆகுதோ அதுக்கான ரீடிங் கிடைக்கும். ஓகேயா? சோ அப்ப இது வைப்ரேட் ஆகுறதுக்கு ரீசன் என்ன? இங்க இருந்து எனக்கு எவ்வளவு எனர்ஜி வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வைப்ரேட் ஆகும். புரியுதா? சோ இதே நான் தெர்மோமீட்டர் இங்க வந்து நான் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க நான் தெர்மோமீட்டர் பிளேஸ் பண்ணி ரீடிங் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? ஹீட் எனர்ஜி லெஸ்ஸா இருக்கு. சோ இங்க அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்காது. அப்ப நமக்கு டெம்பரேச்சர் எப்படி காட்டும்? கம்மியா தான் காட்டும். ஓகே, அப்ப டெம்பரேச்சர்ங்கிறது என்னது? இஸ் மெஷரிங் த ஹீட் எனர்ஜி. புரியுதா? சோ இங்க எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டெம்பரேச்சர் காட்டும். அதிகமா வைப்ரேட் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், கம்மியா வைப்ரேட் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஓகே, பட் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதிகமா வைப்ரேட் ஆகுறதும் ஆகாததும் எதை பொறுத்து இருக்கு? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி இங்க எவ்வளவு வைப்ரேட் ஆகி அவங்கள வந்து எவ்வளவு எனர்ஜியை கொடுத்து இவங்களை வைப்ரேட் பண்ண வைக்கிறாங்க, அதுதான் வந்துட்டு ஹீட் எனர்ஜி.
புரியுதா? சோ அதை மெஷர் பண்றது வந்துட்டு டெம்பரேச்சர். புரியுதாமா? டெம்பரேச்சர் என்ன, ஹீட் எனர்ஜினா என்னன்னு. இப்போ டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜிக்கு ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். இங்க வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இதுல வந்து வாட்டர் இருக்கு, இதுலயும் வாட்டர் இருக்கு. சரியா? சோ இப்போ இந்த வாட்டருக்குள்ள இப்ப நல்லா கொதிக்குது. ஓகே, சோ இந்த வாட்டருக்குள்ள பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, அதே மாதிரி இந்த வெசல்ல எனக்கு நிறைய, இங்க வந்து எனக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, இங்க வந்து நிறைய தண்ணி இருக்கு. ஓகே, பட் இதுவும் நல்லா கொதிக்குது அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் எனக்கு என்னதான் காட்டும்? 100 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். ஓகே, சோ டெம்பரேச்சர் வந்து இங்க எனக்கு கொஞ்சமா தண்ணி இருக்கு, இங்க எனக்கு அதிகமா தண்ணி இருக்கு. சோ இதுல உள்ள பார்ட்டிகல்ஸ் எனக்கு கம்மியா இருக்கு, இதுல உள்ள பார்ட்டிகல்ஸ் எனக்கு அதிகமா இருக்கு. இத பொறுத்து அமையறது கிடையாது டெம்பரேச்சர். ஓகே, சோ எனக்கு நல்ல கொதிநிலையில இருந்துச்சுன்னா that boiling point is 100. சோ இங்க எனக்கு இவ்வளவு பீக்கர்ல நிறைய வாட்டர் இருக்கு, பட் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்னதான் கிடைக்குது? 100. ஓகேவா? சோ டெம்பரேச்சர் எனக்கு அந்த சைஸ பொறுத்து, அந்த பார்ட்டிகல்ஸ் டைப் பொறுத்து எனக்கு மாறுறது கிடையாது. ஓகேவா? பட் இதே ஹீட் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்க வந்து நிறைய மாலிகுல்ஸ் இருக்கப்போ இது என்ன பண்ணும்? இதெல்லாம் வைப்ரேட் ஆச்சுன்னா எனக்கு இன்னும் நிறைய வேற இவங்க இந்த எனர்ஜியை வச்சு அவங்க நிறைய வந்து வைப்ரேட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? பட் அதே இந்த கிளாஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா இங்க எனக்கு மாலிகுல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இவங்கள இருந்து கிடைக்கிற எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப ஹீட் எனர்ஜி வந்து எனக்கு இந்த இடத்துல வேரி ஆகுது. நிறைய மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல நிறைய ஹீட் எனர்ஜி கிடைக்குது, கொஞ்சமா இருக்கிற இடத்துல எனக்கு ஹீட் எனர்ஜியும் கொஞ்சமாயிருது. So heat energy depends upon the size, the types, the mass of the particles. ஆனா temperature அப்படி கிடையாது. ஓகே, temperature is same, பட் ஹீட் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது. புரியுதா? இந்த டம்ளர்ல உள்ள தண்ணிய வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜியை விட இதுல உள்ள எனர்ஜி நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஓகே, சோ அதுதான் டெம்பரேச்சருக்கும் ஹீட் எனர்ஜிக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சோ இங்க பாருங்க, thermal energy is cause, temperature is effect. சோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, தெர்மல் எனர்ஜி நம்ம எனர்ஜி கிடைக்கிறதுனாலதான் அங்க நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது. டெம்பரேச்சர் தெர்மல் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். சோ எனக்கு வந்து தெர்மல் எனர்ஜி தான் காஸ், சோர்ஸ் வந்து தெர்மல் எனர்ஜி, பட் டெம்பரேச்சர் வந்து அதுக்கான எஃபெக்ட். ஓகேவா? அண்ட் தி லாஸ்ட் பாயிண்ட் இஸ் நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்கிற தெர்மல் எனர்ஜி என்ன அப்படின்னா இஸ் சன். Okay, the primary source or the natural source for the thermal energy is sun. Okay, so நம்ம introduction heat energy என்ன temperature என்ன பார்த்திருக்கோம். சோ நம்ம அடுத்து நம்ம புக்ல உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம போறப்ப இன்னும் தரவா உங்களுக்கு புரியும். ஓகேவா? Thank you students. Students, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.